தீபாவளி பண்டிகைக்கு சில நாட்களே உள்ள நிலையில் சென்னையில் இருந்து விமானத்தில் சொந்த ஊர்களுக்கு செல்ல மக்கள் அதிக அளவில் ஆர்வம் காட்டி வருவதால் விமான பயண கட்டணங்கள் பல மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளன. தீபாவளி திருநாளை சொந்த ஊர்களில் கொண்டாடும் விதமாக ஏராளமானோர் விமான நிலையங்களுக்கு படையெடுக்க தொடங்கியுள்ள நிலையில் டிக்கெட் கட்டணங்கள் ராக்கெட் வேகத்தில் உயர்த்தப்பட்டுள்ளன. சில வழித்தடங்களில் விமான கட்டணம் 5 மடங்குக்கு மேல் உயர்த்தப்பட்டுள்ளது. சென்னையிலிருந்து மதுரை பயணிக்க சாதாரண நாட்களில் 3100 ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்பட்ட நிலையில் தற்போது 17,600 ரூபாயாக உயர்ந்துள்ளது. அதேபோல சென்னை திருச்சி இடையேயான கட்டணம் 3,600 ரூபாயிலிருந்து 15,200 ரூபாயாகவும், சென்னை கோவை இடையே விமான கட்டணம் 4,350 ரூபாயிலிருந்து 17,150 ரூபாயாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. சென்னையிலிருந்து தூத்துக்குடிக்கு பயணிக்க 3,600 ரூபாய் என்ற நிலையில் தற்போதைய கட்டணம் 17,000 ரூபாயை கடந்து பயணிகளுக்கு அதிர்ச்சி அளித்துள்ளது. சென்னையிலிருந்து சேலத்துக்கு விமானத்தில் பயணிக்க இன்றும் நாளையும் அனைத்து டிக்கெட்டும் விற்று தீர்ந்துவிட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல சென்னை டெல்லி இடையேயான விமான கட்டணம் 6,000 ரூபாயிலிருந்து 30,400 ரூபாயாகவும், சென்னை மும்பை இடையேயான கட்டணம் 3,300 ரூபாயிலிருந்து 22,000 ரூபாயாகவும் பன்மடங்கு உயர்ந்துள்ளது. சென்னையிலிருந்து ஐதராபாத், கொல்கத்தா, கவுஹாத்தி, புவனேஸ்வர், ஜெய்ப்பூர், பாட்னா நகரங்களுக்கான விமான கட்டணங்களும் அதிகரிக்கப்பட்டுள்ளன. விமான பயண கட்டணங்கள் நாளை மேலும் உயர வாய்ப்புள்ள நிலையில் கட்டண உயர்வு குறித்து கவலைப்படாமல் ஏராளமான மக்கள் குடும்பமாக விமானங்களில் பயணித்து வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.